தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடக்கம். 1 கிராம் தங்க மோதிரம் திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. உங்கள் தயவால் அல்ல, மக்கள் தயவால் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடக்கிறது என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலடி. புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் ஏன் இவ்வளவு கதறல் என ஆவேசம். நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தார்கள் என்று தெரியுமா என முதலமைச்சர் விஜய் கேள்வி. தாவேக ஆட்சியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 8 சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக பேச்சு. சோஃபா பர்னிச்சர் பிசினஸை மற்ற பிசினஸை போல் திமுக வெளியில் செய்யட்டும் என முதலமைச்சர் விஜய் விளாச. ஆக்கப்பூர்வமான கருத்துகள் இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் பேச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. கரூர் சம்பவத்தில் என் மீது பழி போட்டார்கள், அரசியல் என்றால் இவ்வளவு கொடூரமாக இருக்க வேண்டுமா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டார். டாஸ்மாகில் பார்ட்டி பண்ட் என்று பெயரில் அடித்த கொள்ளையெல்லாம் அரசின் கஜானாவுக்கு கொண்டு செல்வதாக முதல்வர் பேச்சு. முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைத்து பேசிய எதிர்க்கட்சியினருக்கு நன்றி. நடிகர் என சிலர் நக்கல் நையாண்டி செய்கின்றனர் என முதலமைச்சர் விஜய் பதிலுரை. மக்கள் பணி செய்ய தெரிந்த எங்களுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். அரசு வருமானத்தை கஜானாவிற்கு மாற்ற தெரிந்த அளவிற்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவிற்கு மாற்ற தெரியாதுதான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் காட்டமாக பேச்சு. ஊழல் செய்ய மாட்டோம், செய்ய விடமாட்டோம், இதுவரை செய்தவரை விடமாட்டோம். சட்டப்பேரவையில் ரைமிங்காக பேசி முதலமைச்சர் விஜய் ஆவேசம். எவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எங்களுக்கு பாடம் எடுப்பதாக கத்தி உங்கள் வேஷத்தை நீங்களே கலைத்து வருவதை மறந்துவிட வேண்டாம் என்றும் திமுக குறித்து கருத்து. முந்தைய ஆட்சியில் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலேயே சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்காதது ஏன் என முதலமைச்சர் விஜய் கேள்வி. 6 மாத காலம் டிஜிபியை நியமிக்காதது ஏன் என்றும் காட்டம். ஐந்து நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிவிட்டது, பின் பேசு என்றால் என்ன பேசுவது என முதல்வர் விஜய் கேள்வி. அப்பாவை காணோம் என்ற குட்டி ஸ்டோரி சொல்லி கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோற்றதையும் விமர்சித்தார்.
சட்டப்பேரவையில் உரையை முடித்த முதலமைச்சர் விஜய் மு.க. ஸ்டாலின் பாணியில் காட்டிய சைகை. காங்கிரஸ் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது மு.க. ஸ்டாலின் ஓவர் என கையை காட்டியது போல ரீக்ரியேட் செய்த முதல்வர் விஜய். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பாராட்டு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி பேரவையில் சிறப்பாக பேசியதாக நேரில் பாராட்டு தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். முதலமைச்சர் விஜய் ஊடகங்களுக்கும் பேரவையில் எங்களுக்கும் பதில் சொல்ல மறுக்கிறார். பரப்புரையில் பேசுவது போன்று முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். முதலமைச்சரோட அரை மணி நேர பேச்சில் 10 ரீல்ஸ் தேரும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டப்பேரவை சினிமா திரையரங்கு போல் மாற்றியுள்ளனர், விரைவில் ஐட்டம் சாங் எல்லாம் போடப்படும் என நினைப்பதாக சர்ச்சை பேச்சு. இரண்டாயிரத்தி 21 சட்டமன்றத்தில் கலைஞர் படத்திறப்பின் போது தேசிய கீதம் எப்படி முதலில் பாடப்பட்டது என முதலமைச்சர் விஜய் கேள்வி. குடியரசுத் தலைவருக்கான நடைமுறை முதலமைச்சருக்கு தெரியாதது வருத்தம் அளிக்கிறது, ஆளுநருக்கு அது கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கம். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் விவசாயிகள் போராட்டம் என முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் போராட்டத்தை முதல்வர் விஜய் கொச்சைப்படுத்தி விட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் எனவும் விமர்சனம். மின்சாரத்துறை சார்பாக நாளை மறுநாள் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டம் முடக்கப்படவில்லை, பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது என்றும் விளக்கம். பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக கண்டிப்பாக வழக்கு தொடுக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆரின் ஆடியோ தொடர்பாக வழக்கு பதியலாமா எனவும் கேள்வி. முதலமைச்சரின் மிரட்டலுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். ஊழல் வழக்குகள் உட்பட எதையும் சந்திக்க தயார் எனவும் அறிவாலயத்தில் பேட்டி. திமுக கூட்டணியில் எம்எல்ஏ ஆனவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளித்தோம் என்கிறார் முதலமைச்சர் விஜய். அமைச்சரவையில் இடமளித்தவர்களுக்கும் அமைச்சரானவர்களுக்கும் வெட்கம் இல்லை என கடுமையாக விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசா. தாவேகாவிற்கு சிபிஎம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் முதல்வர் பதவியேற்பு விழா நடந்திருக்காது, மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திருக்கும். சட்டப்படி தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே ஆதரவு அளிக்கப்பட்டதாகவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 9 பேர் பலியான விவகாரம். உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு தொடர்பாக இடைக்கால அறிக்கை தாக்கல். 3 பேர் கொண்ட குழுவினர் இடைக்கால அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தனர். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த 3 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்குவதோடு உடல்களை தாயகம் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு. டெல்லியில் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் கூடியது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய ஜூன் மாத நீரை உடனடியாக திறக்க
கர்நாடக அரசுக்கு உத்தரவிட தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் குரூப் 1 காலி பணியிடங்களுக்கு தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. துணை ஆட்சியர் உள்ளிட்ட 26 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 30 இருந்து ஜூலை 29 வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என TNPSC தகவல். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை மாவட்டங்களில் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஆசிரியர் தேர்வில் மோசடி தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வாயு கசிவு ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்த விவகாரம். அரசு மருத்துவமனையில் இன்ஃபார்மிங் செய்யப்பட்ட 4 பேர் உடல்கள் ஒடிசா அதிகாரிகள் முன்னிலையில் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. வீட்டில் திருடி விட்டதாக கூறி சிறுவனுடன் சேர்த்து பணிப்பெண்களை நடிகர் ரவிமோகன் தனது வீட்டில் சிறைபிடித்து வைத்ததாக புகார். பணிப்பெண்களை மீட்ட போலீசார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ரவிமோகனுக்கு அறிவுறுத்தல். பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவணப்பதிவுகளை செய்ய இயலா வகையில் உள்ள சட்ட திருத்தம் ரத்து. கொடைக்கானலை சேர்ந்த நபர் தொடர்ந்த வழக்கினில் 34C என்ற சட்ட திருத்தத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. பல்லாவரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தவேக அரசு துணை போக வேண்டாம் என முழக்கமிட்டவர் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தாய் இறந்த சோகத்தில் இருந்த மகன் தூக்கிட்டு தற்கொலை. வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் விரக்தியில் விபரீத முடிவு. கோவை சௌரிப்பாளையம் அருகே இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட தந்தையின் உடலை தோண்டி எடுத்த மகன். தந்தையின் இறுதிச் சடங்கின் போது 3.5 பவுன் தங்கச் செயினோடு புதைக்கப்பட்ட நிலையில் நகையை மீண்டும் தோண்டி எடுத்ததாக தகவல். தாம்பரம் அரசு மாவட்ட மருத்துவமனையில் எலியின் நடமாட்டத்தால் நோயாளிகள் அச்சம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே முந்திச் செல்லும் முயற்சியில் கார் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. காரில் பயணித்த பெண்மணி லேசான காயங்களோடு உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சி வெளியீடு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முற்றிலும் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையினால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1488 கன அடியாக உயர்வு. ஆற்றில் ரசாயன நுரைகள் குவிந்து மிதப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். அறந்தாங்கி வீரராகவபுரம் கிராமத்தில் விமர்சையாக நடைபெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம். சாலைகளில் சீறி பாய்ந்து ஓடிய மாடுகள், குதிரைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். வரும் 26ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 26 முதல் 29 வரை ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய ராஸ் லாஃபன் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் பலி. பலியானோர் உடல்களை விரைவாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க கத்தார் அதிகாரிகளோடு இந்திய தூதரகம் இணைந்து பணியாற்றி வருவதாக தகவல். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதை அடுத்து 4 குழுக்கள் அமைக்க இருதரப்பும் ஒப்புதல் என தகவல்.
பொருளாதார தடை நீக்கம், அணுசக்தி விவகாரம், புனரமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு, கண்காணிப்பு, அமலாக்கத்திற்கான குழு அமைப்பு.